ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பொழுதும் போல் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். அது தொட்டு சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு சட்னி ரெசிபியும் பார்க்கலாம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் கட்டாயமாக இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. அதே போல் வளர்கிற பசங்களுக்கு கூட இது போல் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பச்சை பயிறு 8 அல்லது 10 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். பருப்பு ரொம்பவே அருமையாக ஊறி வந்திருக்கு. பருப்பை நசுக்குனதுமே தோல் தனியாக உறிஞ்சி வருது பாருங்கள். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஊறி இருக்குது. இது போல் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் பச்சை பயிருக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ பச்சை பயிறு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் பயிறு ஊற வச்ச தண்ணி யூஸ் பண்ணி அரைச்சிக்கிறேன். நல்லா திக்காக அரைச்சிக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பயிறு அளந்த அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். இதே கப்பால் தான் 1/2 கப் நான் பச்சை பயிறு எடுத்திருந்தேன். இப்போ அதே கப்பால் 1/2 கப் நான் வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன். இதில் 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. தண்ணியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா தோசைக்கு தான் வரும், இட்லி செய்கிறதுக்கு வராது. அதனால் நல்லா ஓரளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் பவுலுக்கு மாற்றிட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு குக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். குக்கிங் சோடா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் குக்கிங் சோடாவுக்கு பதிலாக ஈனோ சால்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அது சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. ஏன்னா ரவை சேர்த்துருக்கிறதுனால ரவை கொஞ்சம் நல்லா ஊறி வரணும். அதனால் இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். இப்போது ரவை 15 நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட. இந்த இட்லி 100% சாஃப்டாக வரும்லாம் நான் சொல்லிங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் பயங்கர டேஸ்டியாக இருக்கும். இங்கே இட்லி பிளேட்டில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நான் இட்லி பிளேட்டுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்ததுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் நீங்கள் வைக்கும்போது தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இட்லி பிளேட்டை உள்ளே சேர்க்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி வைக்காதீங்க. நல்லா தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறம் இட்லி பிளேட்டை உள்ளே வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், 5 நிமிஷம் மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். இட்லி வேகட்டும். அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் 4 சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சட்னி கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பல்ஸில் வச்சு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சீக்கிரமாக மசிஞ்சிரும். இப்போ பவுலுக்கு நான் சட்னியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சட்னி எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன், அதனால் எக்ஸ்ட்ராவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது சட்னி பார்த்திங்கன்னா தண்ணி சட்னி மாரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். டிஃபன் கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். அதை விட கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை தாளிக்கலாம். தாளிக்கிறது தான் ஸ்பெஷல் இந்த சட்னிக்கு. இங்கே தாளிக்கிறது கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும், கருக விட்டுறாதீங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க.
இப்போது 4 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட தாராளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும். அதே போல் கலர் மாறிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சட்னியில் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். இது வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு வந்து வெங்காயத்தில் எல்லா இடத்துலையுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த தாளிப்பை வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம். இது போல் சட்னி தாளித்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் தேங்காய் சேர்த்து செஞ்சாலும் நல்லா இருக்கும். இப்போ நான் மாற்றிட்டேன். இப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம். அந்த சட்னியை வந்து இந்த வெங்காயத்தோடு தொட்டு வெங்காயத்தோடு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்டியாக இருக்கும். இது நார்மலாக செய்கிற இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த பச்சை பயிறு மல்லி இட்லிக்கு வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பொங்கல் வடை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இட்லியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இட்லியை நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஸ்பூனை வச்சு வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா அழகாக கலண்டு வந்துடும். எவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியுது பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இட்லி. அதே போல் நான் சொன்ன மாதிரி 100% சாஃப்ட்டுன்னு நான் சொல்ல வரல. ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுக்கு 100% கேரண்டி நான் கொடுப்பேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கட்டாயமாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நான் இட்லியை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாவை யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல கிறிஸ்பியான தோசை ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதே போல் பணியாரம் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊத்தப்பமும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். சின்னதாக கல் தோசை மாதிரி போட்டு மேலே வெங்காயம், கேரட், பீட்ரூட், பன்னீர் இதெல்லாம் துருவி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இட்லியில் வந்து சட்னியை நல்லா ஊற்றி சாப்பிடுங்க. பயங்கர டேஸ்டியாக இருக்கும். இந்த இட்லியில் வந்து இந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய், அந்த முறுமுறுன்னு அந்த கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பயிரெல்லாம் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கெல்லாம் இது போல் இட்லியும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்களேன். வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதே போல் இந்த இட்லிக்கு பார்த்தீங்கன்னா கார சட்னியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கார சட்னி செஞ்சு அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.